Dear student, exercise number 2.4ல 12th sum பார்க்க போகிறோம். இந்த 12th sum question பாருங்க. A man has to build a rhombus shaped swimming pool. One of the diagonal is 13 cm and the other is twice the first one. இங்கே பாருங்கள், diagonal 1ஓட வேல்யூஸ் வந்து 13 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. diagonal 2ஓட வேல்யூஸ் அதர் diagonalோட வேல்யூஸ் வந்து நம்பர்ஸில் கொடுக்காம சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? இது தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல். அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அப்போ ரோம்பஸ்க்கான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த சிமெண்டிங் த ஃப்ளோர் அட் த ரேட் ஆஃப் ₹15 per square centimeter. அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த ஸ்விம்மிங் பூலில் சிமெண்ட் வந்து பூச போகிறாங்க. அப்போ பர் ஸ்கொயர் மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சிமெண்ட் பூசணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? ₹15. பட் இந்த சம்மில் அந்த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூலோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதோட ரேட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ரோம்பஸ். அப்போ ரோம்பஸ் ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூலுக்குன்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்லை. அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஷேப்டு ஸ்விம்மிங் பூல் வந்து என்ன ஃபார்முலா? ½ × d1 × d2 ஸ்கொயர் யூனிட். d1 d2னா என்ன அர்த்தம்? diagonal 1 diagonal 2. இதில் diagonal 1ஓட வேல்யூஸ் வந்து அவங்களே கரெக்டாக கொடுத்துருக்காங்க 13 cm. ஆனால் diagonal 2ஓட வேல்யூஸ் கொடுக்காமல் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன? அதர் இஸ் செகண்ட் diagonal வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு டயகனலை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு டயகனலை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2 × 13 நமக்கு என்ன கிடைக்கும்? 26 cm இருக்கும். d1ங்கிறது கொடுத்துருக்காங்க, d2ங்கிறது சென்டென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ½ × d1 × d2 ஸ்கொயர் யூனிட். ½ × d1 வேல்யூஸ் 13 × d2 வேல்யூஸ் வந்து 26. இந்த 2ஐயும் 26ன்னு கேன்சல் பண்ணுறேன். 1 2 is 2, 13 2s are 26. ரிமைனிங் என்ன இருக்கும்? 13 × 13 கிடைக்குமா இந்த இடத்துல? ஏன்னா டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சுல. டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சுன்னா நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 13 13 நமக்கு என்ன கிடைக்கும்? 169 cm². யூனிட் இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூலோட எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது? அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது? டோட்டலாக 169 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது இவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? சிமெண்ட் பூசுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வந்து 169 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் த சிமெண்டிங் த ஃப்ளோர் பர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ₹15 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு? 169. அப்போ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக? த காஸ்ட் ஆஃப் த சிமெண்டிங் த ஃப்ளோர் 169 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 169 இன்ட்டு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 15. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2535 அப்படிங்கிற டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம சிமெண்ட் பூசணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு செலவாகும்? ₹2535 ஆகும். சொல்கிறது புரியுதா? இந்த சம் எப்படின்னு புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு 13 சம் பாருங்கள். இந்த 13 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த parallelogram whose base is 4 times the height and whose area is 576 square centimeter. இல்லை ஏரியா மட்டும்தான்ப்பா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் கொடுக்கல, பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்டு கொடுக்கல, சரியா? பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் இஸ் 4 times the height அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்னால் பி, ஈஸ்னா ஈக்குவல் டு 4 டைம்ஸ்னு அர்த்தம் 4 × 4 டைம்ஸ் ஹைட்டு. அப்போ 4 × ஹைட்டு. அப்போ பேஸ் ஈக்குவல் டு 4 ஹைட் அப்படின்னு வருமா? 4h அப்படின்னு கிடைக்குமா நமக்கு? இந்த ஒரு ஈக்குவேஷன் ஆட்டோ வச்சுக்கலாம். ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த parallelogram. parallelogram ஹைட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த 2 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? பேஸும் ஏரியாவும் தெரிஞ்சிருக்கணும்.
பேஸுங்கிறது ஒரு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் இல்லை அப்படின்னாலும் ஒரு 4h அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் எடுக்க போகிறோம்? ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா தான் எடுக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? இங்கே பேரலோகிராம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் தான் எடுப்பீங்க. ரோம்பஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் தான் எடுப்பீங்க. ட்ரெபிசியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா தான் எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். இந்த ஏரியாவோட வேல்யூஸ் ஆல்ரெடி 576 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு பேஸுங்கிறது நம்ம என்னவா எடுத்துக்கணும்? இந்த சைடில் 4h, பேஸ்க்கு பதிலாக 4h அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இன்ட்டு இந்த ஹைட்டு 4h இன்ட்டு h. இங்கே பாரு, a இன்ட்டு ஏ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 1 இருக்கும், டிகிரி a ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இங்கே 4h இன்ட்டு h அப்படிங்கிறப்போ 4h ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அதாவது இதில் 1 இருக்கும், இதில் பவர் 1 இருக்கும். அப்போது 4h இன்ட்டு h ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? அப்போது இது ரெண்டு ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். 4h ஸ்கொயர் இந்த சைடும் 576 இந்த சைடில் எடுத்து எழுதியிருக்கேன். வேரியபிள் உள்ள போல் இருக்கிறத இந்த சைடில் எழுதிக்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ h ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4ங்கிறது மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த சைடில் இருந்தால் டிவைடில் மாறிடும். இது ரெண்டு நம்ம 4 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 576 டிவைடட் பை 4, 1 4 is 4. இங்கே 1 4 is 4, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 17 அப்படின்னு சொல்வீங்க. நெக்ஸ்ட்டு 4 4s நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 16. அகைன் இதில் பேலன்ஸ் 1 இங்கே போகிறப்போ 16 இருக்கும். 4 4s 16. அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 அப்படின்னு கிடச்சிருமா நமக்கு? சொல்கிறது புரியுதா? நான் உங்களுக்கு இந்த மெத்தடு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது h ஸ்கொயர் ஈக்குவல் டு 144ன்னு வந்துச்சு அப்படின்னா h அப்படிங்க இருக்கும். இந்த பவர் 2ங்கிறது இந்த சைடில் போகிறப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 144க்கு ஃபேக்டரிஸ் எடுத்தோம் அப்படின்னா 12 இன்ட்டு 12 அப்படின்னு பிரிக்கலாம். இதை சமமாக 144 எப்படி பிரிக்கலாம்? 12 12s are 144, 12 12s are 144 அப்படின்னு ஈக்குவலாக பிரிச்சிடலாம். அப்போ இந்த ரெண்டு சேம் நம்பருக்கு ஒரு சேம் நம்பர் ரூட் இல்லாமல் வெளியில் எடுத்துடலாம். அப்போ h ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இது நான் உங்களுக்கு யூஸ்வலாக சொல்லி கொடுத்த மெத்தடு. இதுவும் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. h ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. இந்த 144 நம்ம எப்படி எழுதலாம்? 144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதாவது 12 12s are 144. ரெண்டு 12 இருக்குது மல்டிப்ளேயில், அதை எப்படி எழுதலாம்? 12 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 144க்கு ஈக்குவல் நம்ம என்னென்னு எழுதலாம்? 12 ஹோல் ஸ்கொயர் நீங்கள் எடுத்து எழுதலாமா? இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடும் பவர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் பவர் 2 இருக்குது, இங்கேயும் பவர் 2 இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ h ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ உனக்கு இது போல் நீ போட்டாலும் போடலாம், இதுக்கப்புறம் இது போல் நீ ஸ்டெப்ஸ் நீ போட்டாலும் போடலாம். சொல்கிறது புரியுதா? ஏதாவது ஒன் மெத்தட் நீ யூஸ் பண்ணிக்கோ, இந்த லாஸ்ட் இந்த 3 ஸ்டெப் மட்டும். அப்போ இந்த 13 சம்மில் ஹைட்டோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 14th சம். தி டேபிள் டாப் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ட்ரெபிசியம். ஒரு டேபிள் இருக்குது, அதோட டாப் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. வித் மெஷர்மெண்ட் கிவன் இன் த ஃபிகர். இந்த டயக்ராம்லேயே மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு டு கவர் த டேபிள். இந்த டேபிளுக்கு வந்து மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டாப்பில் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. டேபிள் அட் த ரேட் ஆஃப் ₹6 per 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ₹6. அப்போது இந்த டேபிளோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ தான் அந்த ஃபுல் ஏரியாவுக்கும் அந்த கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பாருங்கள். ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. இது ரெண்டும் பேரலல் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து நான் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு பேரலல் சைடுக்கும் வந்து ஒன்று ஏவாகவும் இன்னொன்று பியாகவும் எடுப்போமா நம்ம? அப்போ இங்கே பாருங்கள், பேரலல் சைடு ஏ வந்து 150, இதை ஏவாகவும் இதை பியாகவும் எடுப்போம். ட்ரெபிசியத்தில் பேரலல் சைடு வந்து ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பின்னு எடுப்போம். அகைன் பேரலல் சைடு வந்து பி வந்து 200 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துருக்கோம். செகண்ட் பேரலல் ஹைட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேரலல் சைடுக்குள்ள டிஸ்டன்ஸாக வந்து ஹைட்டு 50 சென்டிமீட்டர். இப்போது இந்த ட்ரெபிசியம் டேபிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஷேப் டேபிள் ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் யூனிட். இதுதான் ட்ரெபிசியத்தோட ஏரியா ஃபார்முலா.
half இன்ட்டு ஹைட் வந்து 50 இன்ட்டு a + b. ஏவோட வேல்யூஸ் வந்து 150, பியோட வேல்யூஸ் வந்து 200. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் 350. இந்த half இன்ட்டு 50 இன்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 350. இப்போ இந்த 2ஐயும் 50 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 25 2s are 50. அப்போ என்ன கிடைக்கும்? 25 இன்ட்டு இந்த 350 இருக்குமா? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8750 அப்படிங்கிற ஏரியா வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஷேப் டேபிள் வந்து எவ்வளோ இருக்கும்? 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சாரி, இந்த யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில். அப்போ இதுவும் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஏரியா ஃபைன் பண்ணுறப்ப. அப்போது இங்கே பாருங்களேன், காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் பர் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இங்கே பார்ப்பா, பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே டிவைடில் எதுவுமே வராது, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த சம்லலாம் பாருங்கள், இந்த சம்லலாம் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? பர் ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க 15. அப்போ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வருதோ அந்த ஸ்கொயர் மீட்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம். பட் அதுவே பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுக்காம 10 ஸ்கொயர் சென்டிமீட்டரோட வேல்யூஸ் இது தான் அப்படின்னு கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபார் 8750 ஸ்கொயர் சென்டிமீட்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்போ இந்த 8750 இன்ட்டு 10 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ? 6 rupees. அப்போ டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். இப்போ பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மல்டிப்ளை மட்டும் இருக்கும், டிவைட் எதுவுமே போட மாட்டோம். ஆனால் இங்கே 10 ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூஸ் கொடுத்துருக்கனால 10ஆல் டிவைட் பண்ணணும். அதே 100 ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இப்போது 8750 இன்ட்டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 6 rupees டிவைடட் பை 10. இந்த 1 இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 1 இருக்கும். டினாமினேட்டர் எப்போ 1 இருக்கோ அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா கரெக்ட் ஆகிடும். அப்போ 875 இருக்கும். இந்த 0 போயிடுச்சுல, அப்போ 875 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? ₹5250 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா இது உனக்கு? இங்கே ஏன் டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னு புரியுதா? சரி, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? அறிவு ஹேஸ் எ லேண்டு ஏபிசிடி வித் அ மெஷர்மெண்ட். அதாவது ஒன்றும் இல்லை, அறிவு அப்படிங்கிற வந்து ஒரு லேண்டு வச்சுருக்கான். ஏபிசிடி வித் அ மெஷர்மெண்ட் கிவன் இன் த ஃபிகர். அந்த லேண்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஏபிசிடி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இஃப் த போர்ஷன் ஏபிஇடி, அதாவது ஏபிஇடி இந்த இடத்துல கல்டிவேஷன் ஆகுது. ஓகேவா? கல்டிவேஷன் அப்படின்னா என்ன? விவசாயம் பண்ணுறாங்க. இஃப் ஏ போர்ஷன் ஏபிஇடி இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன். ஓகேவா? விவசாயம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஏரியா மட்டும். இந்த ஏரியா வந்து எம்டியாக இருக்குது. வேர் இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி, அதாவது இந்த சைடு வந்து ஃபுல்லாக டிசி. இந்த ஈங்கிற பாயிண்ட் வந்து இந்த டிசிக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. மிட் பாயிண்ட் என்ன அர்த்தம்? இதுலேருந்து இது இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ, சாரி இங்கேருந்து இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே சேம் மெஷர்மெண்ட் தான் இதுலேருந்து இது இருக்கும் சொல்லுது. அதனால தான் இதுக்கும் மிட் பாயிண்ட் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க எதோட வேல்யூஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. டயக்ராம்லேயே கொடுத்துருக்கிறதுனால பாருங்கள், ஏபி அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஏடியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபைண்ட் த கல்டிவேட்டட் ஏரியா. எந்த ஏரியா அவங்க கேட்குறாங்க? இந்த கல்டிவேட்டட் ஏரியா மட்டும்தான் கேட்குறாங்க. அப்படி எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குது? ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டு பேரலல் சைடாக இருக்குது, இது நான் பேரலாக இருக்குது. அப்போ இது வந்து ட்ரெபிசியம். பேரலோகிராம்னா என்ன அர்த்தம்? இதுவும் பேரலாக இருக்கும், இந்த சைடும் பேரலாக இருக்கும். அப்போ இது வந்து ட்ரெபிசியம். அப்போ இந்த ட்ரெபிசியம் ஷேப்பில் உள்ளதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே நல்லா லிசன் பண்ணுங்களேன். இதிலேருந்து இது வரைக்கும் 24 மீட்டர். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 24 மீட்டர்னு தான் இருக்கும். நமக்கு தேவை இந்த டாப்பில் டிஇ மட்டும்தான். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல, ட்ரெபிசியத்தில் இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இப்படி இருக்கும். ஏ, இது வந்து பி, இது என்ன இ, இது வந்து டி. அப்போ இந்த டிஇயோட வேல்யூஸ் என்ன? நான் சொல்லியிருக்கேன்ல, இது ஃபுல்லாக வந்து 24. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பாதி, இதுலேருந்து இது வரைக்கும் ஹாஃபில் இருக்கும். அப்போ இந்த 24ல் பாதி தான் இது. இப்போ 24ல் ஹாஃப் என்னான்னு கிடைக்கும்? இது 12ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து 12ன்னு கிடச்சிரும். இந்த இடத்துல ஆல்ரெடி 18 இருக்குது,
அப்போ இந்த இடத்துல 18 அப்படின்னா இது நமக்கு 18 தான். சொல்கிறது புரியுதா? சரி, இந்த இடத்துல நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 24 மீட்டர். சரி, இந்த ட்ரெபிசியத்தில் வந்து இந்த சைடு வந்து ஒரே நேராக இருக்கிறதுனால நம்ம ஹைட்டோட வேல்யூஸ் வந்து இதுதான் ஹைட்டாக எடுத்துப்போம். சொல்கிறது புரியுதா? இந்த சைடோட வேல்யூஸ் தான் ஹைட்டாக எடுத்துப்போம் இந்த இடத்துல. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஷேப் கல்டிவேஷன், இந்த கல்டிவேஷன் பண்ணுற ஏரியா வந்து எந்த ஷேப்பில் இருக்குது? ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. அப்போது ½ × h × a+b ஸ்கொயர் யூனிட் ஃபார்ம்லாம் எடுத்துக்க போகிறீங்க. ½ ஹைட்டோட வேல்யூஸ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இந்த சைடோட வேல்யூஸ் தான் ஹைட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த நான் பேரலல் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் ஹைட்டு. சொல்கிறது புரியுதா? இப்போ ஹைட் வந்து 18 × a+b. a+b அப்படிங்கிறது இந்த பேரலல் சைடு. ஒன்று 24, இன்னும் வந்து 12. இப்போ 24 + 12 என்ன கிடைக்கும்? 36. இந்த 2ஐயும் இந்த 18ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 9 2s are 18. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 9 × 36. மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும்? 324. இப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த கல்டிவேஷன் உனக்கு என்னவா கிடைக்கும்? 324 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு இங்கே யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஏரியா ஆஃப் த கல்டிவேஷனும் 324 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் எழுதணும். ஏரியா அப்படின்னாவே ஸ்கொயரில் எழுதணும், மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த கல்டிவேஷன் பண்ண ஏரியா எவ்வளோ நமக்கு கிடைக்கிது? 324 அப்படின்னு கிடைக்கிது. சொல்கிறது புரியுதா உனக்கு? ட்ரெபிசியம் இது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஷேப்புக்கான ஃபார்முலாஸ் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம 12ன்னு எதனால் எடுத்தோம் அப்படின்னு புரியுதா? ஃபுல்லாக 24 இது மிடில் பிரிச்சிருக்கிறதுனால இதுலேருந்து இது எவ்வளோ இருக்கோ அதே தான் இதுலேருந்து இது இருக்கும். அப்போ இந்த 24ல் இது ஒரு ½ இது ஒரு ½. இப்போ 24ல் ½ தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம், டிஇ. ஏன்னா கல்டிவேஷன் பண்ணுறதுல டாப் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல, இந்த டிஇ வரைக்கும் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த 24ல் ½ தான் இந்த 12. மறந்துடாத. சொல்கிறது புரியுதாப்பா? இதோட உனக்கு இந்த எக்ஸசைஸ் உனக்கு ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ.